என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியலிசம் கம்யூனிசம். சோசியலிசம்னா சமூகத்தில் எல்லாருமே ஓடாடி அவங்கவுங்க திறமைக்கு வாழ்ந்துட்டு போகலாம். கம்யூனிசம்னா யார் வேணா ஒழிங்க, நாங்கள் தான் வாழ்வோன்றான் சில பேர் மட்டும். கம்யூனிசம் மாதிரி ஒரு கேடுகட்டுக்கு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பொது உடைமைன்றது ஒரு பெரிய அம்பக்கு. ஏன் இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் எடுக்கிற நோக்கம் வளராது. யார் பாதுகாப்பா? வளைய வைக்கிறது யாரு? விவசாயம் பண்ண போகிறது யாரு? பொதுவாக எப்படி போவோம்? விவசாயம் பண்றவனுக்கு முன்னுரிமை தர மாட்டேன், அதுக்கு பொது உடைமையை பேசுறேன். இதுதான் உண்மை. நீ உழைச்சி அறுவடை பண்ணி கொடு, எல்லாம் தான் சாப்பிடணுன்றான். புரியுதா? யார் உழைப்பான் அப்படின்னா பொருளாதாரத்தில் விடுதலையில் ஏழ்மையாக தான் உழைப்பான். கம்யூனிஸ்ட்னால தான் விவசாயி ஏழையாக ஒத்துப்பியா பாரு நீ? விவசாயி ஏன் ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது உடைமையால தான். எனக்கு முதல் பொருள் சாப்பாடு தான் விலை மதிப்பற்றது. அந்த விலையை அவர் நிர்ணயிச்சுக்கலான்ட்டு என்ன ஆகும்? புரியுதா? அங்க போய் பொது உடைமை பேசி அவங்ககிட்ட இருந்து என்ன பண்றாங்க? நெல்லு நீ அறுத்துருக்கலாம், எல்லாம் தான் சாப்பிடணும்னு அவங்ககிட்ட சொல்லித்தரோம். அவனும் என்ன என்னங்கிறான்? சும்மா கிடந்த நிலத்துக்கு தீ சொம்பல் இல்லாமையே என்ன எடுத்தி கம்மா கையில் வருது கையங்காலம் தானே உனக்கு மிச்சமாகும். பொது உடைமை பேசுற உனக்கு என்ன தான் கிடைக்கும்? தனி உடைமை பேசணும். எந்திரா நிலம் நான் தான் விவசாயம் பண்ணேன், நெல் எந்து நான் தான் தீர்மானிப்பேன் விலை, யார் சொல்லணும்? அந்த தகுதி உனக்கு இல்லை, ஏழை ஆயிட்ட. அதான் உன் பிரச்சனை. அதுல வர நீ வர என்ன பேசிக்கிற? கம்யூனிசம் பேசிக்கிற. எங்க முன்னேறுவ? என் பொருள் நான் விலை மதிப்பட்டு, ஒரு போனுக்கு விலை அவன் நிர்ணயிக்கிறான், ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கு விலை அவன் நிர்ணயிக்கிறான், ஒரு டப்பாவுக்கு விலை அவன் நிர்ணயிக்கிறான். நெல்லுக்கு விலை யார் நிர்ணயிக்கிறா? அரசு நிர்ணயிக்குது. உன் நெல்லை நான் இந்த விலைக்கு எடுத்துப்பேன் எஞ்சுறான். என் நெல்லை எடுத்துக்கொண்டு போய் போராடுறான். என் நெல்லை வாங்கு, முளைச்சிது வாங்க மாட்டேன்றாங்கன்ட்டு. எங்க போச்சு? அப்ப கருத்து கோட்பாடு மதம் கடந்த பிறகுதான். நீ மதத்தை கடக்காத மாங்க அங்கங்க போவ, அது உனக்கு தெரியவே தெரியாது. ஏன்? உன் பிரச்சனை ஜாதி பிரச்சனை, ஆனா அந்த பிரச்சனை உலக பிரச்சனை. ஒரு உழைக்கிறவன சுரண்டி வாழ்ந்துங்கிறான், இதுக்கு பணம் வர எடுத்துனுங்கிறானுங்க. எடுத்து பணத்தெல்லாம் யாரு காமிச்சுக்கிறான்னா நம்மளாம் பாட்டாளி வர்க்கம், நம்மளாம் உழைக்க வர்க்கம்னு சொம்மனா பணம் எடுக்கிறான். கார்பரேட் ஆபீசர், கார்பரேட் கம்பெனி யாருது? ஒரு தனி மனிதன். கார்பரேட் தப்பா? தனி மனித முயற்சி நடத்த எல்லாரும் மிஷின் வச்சுக்க முடியுமா? எல்லாரும் டிராக்டர் வச்சுக்க முடியுமா? டிராக்டர் வாடகை வாங்கி ஓட்டலாம் தானே. அப்ப டிராக்டர் வச்சுக்கிட்ட வாடகை கொடுத்துட்டு நெல் விலையை நீ தானே நிர்ணயிக்கணும். யார் நிர்ணயிக்கல? டிராக்டர் கொடுக்கல, அவன் நெல்லுக்கு வாங்க கேட்டுக்கிறான். முதல்லயே உன் உற்பத்தியை முதல்லயே வாங்கிடுறான், நீ தானே முன்னாடி போய் கொடுத்துட்ற. இதுக்கு பேர் கடன், அது பேர் விவசாய கடன். உனக்கு ஏன் கடன் கொடுத்தாங்க? அடிமையாக்குறதுக்கு.